சொல்லுங்கம்மா. சார் போன் பண்ணி இன்னைக்கு எல்லா அமௌண்ட்டும் கட்ட சொன்னீங்களே. ஓ நீங்க தானே அது? சார் எப்பவுமே கல்யாணத்துக்கு அப்புறம் தானே ஃபுல் அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க. அப்படின்னு உங்ககிட்ட யாருமா சொன்னது? நான் சொன்னேனா? எல்லா இடத்துலயும் அப்படிதானே சார் நடக்குது. அதுதானே ரூல்ஸ். எந்த காலத்துல இருக்கீங்கம்மா? இப்பெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிடுறாங்க. மத்த இடத்த பத்திலாம் எனக்கு தெரியாதுமா. எங்க ரூல்ஸ் படி ஃபுல் பேமெண்ட் தான் புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஏற்கனவே கவுன்சிலர் பையனுக்கும் அதே தேதியில ஃபங்க்ஷன். ஃபுல் அமௌண்ட் கேஷா கையில வச்சிருக்காங்க. நீங்க அட்வான்ஸ் கொடுத்திருக்கீங்கன்னு ஒரே காரணத்துக்காக உங்களை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு 4 மணி வரைக்கும் தான் டைம். என்னமா சொல்றீங்க? பணத்தை கட்டுறீங்களா இல்ல மண்டபத்தை அவங்கள்ட்ட கொடுத்துருவா? சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். ஒரு 4 மணி வரைக்கும் டைம் கொடுங்க சார். அதுக்குள்ள எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துறேன் சார். சரிம்மா போயிட்டு வந்துருமா. ஓகே சார். உனக்கு ஏதாவது? எனக்கு எதுவும் வேண்டாமா. வீட்டுல 2 மாப்பிள்ளைங்க இருக்காங்களே, அதுல ஒருத்தர் வருங்கால மாப்பிள்ளை வேற. அன்னைக்கு வந்து மாப்பிள்ளைங்கன்னு கேட்டல, அவருக்கு ஏதாவது துணிமணியாவது வாங்கிட்டு வரணும்ல. சரி மணிதான் இல்ல, அட்லீஸ்ட் துணியாவது வாங்கிட்டு வரணும்ல. நான் ஏதோ ஒரு நினைப்புல மறந்துட்டு வந்துட்டேமா. இப்ப என்ன பண்ணணும்? சரிமா, ஆளுக்கு ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வாங்க. இப்பவே வா. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் வாங்கி தெரியா? கேக்குற பாருமா கேள்வி. இன்னைக்கே இப்பவே வாங்கிட்டு வா. பக்கத்துல ஏதாவது கடை இருக்காடி? இந்த தெரு முனையில சின்னதா ஒரு கடை இருக்கும், அங்க போய் வாங்கிட்டு வா. சரி நான் போய் வாங்கிட்டு வரேன். இங்க வா. ஆமா 2 பேருக்கும் ஒரே டிசைன்ல ஒரே கலர்ல ஒரே மாதிரி வாங்கிட்டு வாங்க. ஏன்னா மாப்பிள்ளைங்கள இந்த கண்ணு ஒரு மாதிரி அந்த கண்ணு ஒரு மாதிரின்னு பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக தான் சொன்னேன். சரிம்மா, நீ சொன்னது என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. நான் போயிட்டு வரேன். ஜெயந்தே, நான் அவனும் ஒண்ணா? போயும் அவன் கூட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இப்படி சட்டையை நீச்சு போட்டுட்டு இருக்கீங்க? எல்லாம் உன்னாலடி. ஏங்க நான் என்னங்க பண்ண? அப்ப கேட்டப்ப சட்டை நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. என்னங்க நீங்க? ஏய் பேசாதடி. உங்க அம்மாக்கு அறிவு இருக்காடி? பைத்தியத்தை ஏதாவது புடிச்சிருச்சா? எனக்கு என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி கோபப்படுறீங்க? என்னடி இப்படி எனக்கு இந்த வீட்டு வேலைக்காரனுக்கு ஒரே மாதிரி சட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க? நானும் அவனும் ஒன்னாடி சொல்றி? இல்ல இருந்தாலும் நீங்க 2 பேரும் ஃபியூச்சர்ல சகலையாக போறீங்க. உங்களை பிரிச்சு பார்க்க அம்மாக்கு தோணலையோ என்னவோ. அப்படியே போட்டேன்னு சட்டை 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 வர பிரிச்சாதான் கரெக்டா இருக்கும். பிரிச்சு வைக்க பாக்கலடி, நீங்க சேர்த்து வைக்க பாக்குறீங்க. சந்தனத்தையும் சாக்கடையும் சேர்த்து வைக்க பாக்குறீங்க. ஏங்க இந்த மாதிரியில பிரச்சனை வரும்னு எனக்கு முன்னாடி தெரியுங்க. அதான் நான் வேணாம்னு சொன்னேன். நீங்க பெரிய மாமா பேச்ச கேட்டுட்டு எதுவுமே சொல்லாம சைலண்டா இருந்தீங்க. நானும் உங்களுக்கு சம்மதம்னு நினைச்சுக்கிட்டேங்க. இப்ப என்கிட்ட கோபப்பட நான் என்னங்க பண்றது? நீ எல்லாம் குத்தி காட்டி பேசுற அளவுக்கு ஆயிடுச்சுல. அன்னைக்கே அண்ணன் கிட்ட படிச்சு சொன்னேன், தேவையில்லாம இவனுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு. ஜோசிக்காரன் நடுவுல வந்து கொலசாமி அது இதுன்னு சொல்லி குட்டிய குழப்பி விட்டான். இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, அவனுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். நடக்க விட மாட்டேன். இந்த மீறி எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். சண்டைன்னு வந்தா சட்டை கிழியன்னு இதுக்குதான் சொன்னாங்க போல இருக்கு. இப்படி டோரா கிழிச்சிருக்காரு. அதே வீடியோ எடுத்துட்டு போறேன். அதை குறை கண்ணிய படக்கூடாது. எனக்கு ஒண்ணுமே புரியல. எந்தோ 40,000 வச்சு என்னடி பண்றது? மண்டப வாடகை டெக்கரேஷனுக்கே பத்தாது இந்து. இப்ப மீதி பணத்துக்கு என்ன பண்ண போற? அதான் எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ கல்யாண மண்டபத்துல இருந்து மேனேஜர் கூப்பிட்டு சாயங்காலத்துக்குள்ள மொத்த பணத்தையும் கொடுக்க சொல்லிருக்காரு. அக்காக்கு மோதிரம் வேற வாங்கணும். இது இல்லாம எப்படியாச்சும் ஒரு 60,000 தேவைப்படுது. இந்த சீட்டு பணத்தை வாங்கி இதெல்லாத்தையும் கொடுத்துடலாம் நினைச்சேன். ஆனா இந்த ஆளு நாளைக்கு தான் தர முடியும்னு சொல்லிட்டான். ஆனா எனக்கு சாயங்காலமே நான் மண்டபத்துக்கு பணம் கொடுக்கணும். நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? எந்தோ வேற எங்கேயாவது அரேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கா? போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ்ல ஒரு 5,000 இருக்கு. அப்போ ஓகே, அத கையில எடுத்துக்கலாம். ஏதாவது சின்ன செலவுலாம் இருக்கும்ல, அதுக்கு தேவைப்படும். ஆனா இன்னும் 55,000 தேவைப்படுது.
அதுக்கு என்ன பண்றது? ஹலோ, என்னம்மா பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் வந்துடுறேன். முடியாதுன்னா இப்பவே சொல்லிருங்க. ஷோ, அடுத்த பார்ட்டி வெயிட்டிங். இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் எனக்கு டைம் கொடுத்திருக்கீங்கல்ல, நான் பணத்தோட வரேன். சீக்கிரம் வாங்கம்மா. என்ன மண்டபத்துல இருந்து கூப்பிடுறாங்களா? ஆமா, இப்ப பணத்துக்கு என்ன பண்றது? செல்வி, ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி, வீட்டுக்கு வந்து சேரு. சரியா? இந்தா. சிஸ்டர், ஸ்பானர் கொடுங்க. பார்த்தாச்சு, நல்ல கண்டிஷன்ல இருக்கு. ஒரு 33,000 கிடைக்கும் சிஸ்டர். அவ்வளவுதான் கிடைக்குமா? ஏய், இந்த வண்டிக்கு இதுவே அதிகம்டா. நல்லா ஓட்டி பாத்தியா? அப்புறம் பெரிய வேலை ஒண்ணும் இல்லடா, சின்ன சின்ன வேலை தான் இருக்கு. கொஞ்சம் அதிகமா கிடைக்குமா? இதை பாருங்க சிஸ்டர், உங்களுக்கு நல்ல ரேட்டு தான் சொல்லியிருக்கேன். எங்க போனாலும் இந்த ரேட்டு தரவே மாட்டாங்க. சரி, ஓகே, உங்களுக்காக ஒரு 500 சேர்த்து போட்டு 33,500 தரேன். அதுக்கு மேலே கட்டுப்படாது சிஸ்டர். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, பணத்தை வாங்கிங்க. ஓகேவா? அப்போ ஓகே, நான் போய் எடுத்துட்டு வரேன். எதுக்கு இந்த டப்பா வண்டிய காசு கொடுத்து வாங்குறான்னு தெரியல. என்னமோ பண்றான். சிஸ்டர், இந்தாங்க 33,500 இருக்கு. என்னைக்கங்க? பரவாயில்ல.